ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் என்எஸ்கே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை. சோஷியல் மீடியா ஃபுல்லாக, யூடியூப் ஃபுல்லாக மணிமேகலை அண்ட் பிரியங்காவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான தெளிவான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டைம் இருக்கவங்க போய் பாருங்கள். இது வரைக்கும் யாரும் பார்க்கல, பட் அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 பேருக்கும் சம்மந்தப்பட்டவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களோட ரசிகர்களோ இல்லை அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன வேலைன்னா, யூடியூப்பில் அவங்களோட லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாத கமெண்ட்ஸாக இருக்கும். அந்த வீடியோவை போட்டு ரொம்ப நாள் கூட ஆகிருக்கும். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பற்றி இந்த மாதிரியான விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கும். யாரெல்லாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களாம் ஒரு லைக்கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஃபன்னியாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் பார்க்குறதுக்கு முன்னாடி பிரியங்காவை பற்றி ஒரு விஷயத்த எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போது என்ன மேட்டர்னா, பிரியங்கா பிக் பாஸ்குள்ளே இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க பிக் பாஸ்க்கு போனதே பிக் பாக்ஸ் என்ன ஜிபி முத்து மாதிரி பிக் பாக்ஸ்ன்ற ஓகே பிக் பாஸ்குள்ளே பிரியங்கா போனதுக்கப்புறமா அதுவும் ஒரு 100 நாள் அவங்க ஃபுல்லாகவே வேறு இருந்தாங்க. அதனால் அந்த டைமில் என்ன ஆச்சுனாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாகாபா அண்ட் பிரியங்கா இவங்க 2 பேரோட அந்த காம்போ எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காம்போ, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா அண்ட் மாகாபா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள அந்த கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு அழகாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அப்படி நினச்சிருப்போம். ஸோ கண்டிப்பாக பிரியங்கா மாகாபாவையும் மாகாபா பிரியங்காவையும் மிஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நடந்த ஷோஸ்லலாம் மாகாபா தனியாக தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் மாகாபா கிட்ட கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிரியங்காவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, அவங்க இவ்வளோ நாள் உங்களை விட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மாகாபா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். பிரியங்கா என்னோட ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, நாங்கள் அந்த ஷோ விட்டு வெளில போனால் அவள் யாரோ நான் யாரோ. ஸோ கேமராவுக்கு முன்னாடி அந்த ஷோவில் மட்டும்தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். பட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவள் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன், நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். அது அந்த டைமில் பிரியங்கா பிக் பாஸ் உள்ள இருந்த டைமில் நடந்த ஒரு விஷயம். அந்த மாகாபா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். ஸோ அது சொன்னப்போ நமக்கும் அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம ஒன்றா அந்த ஷோக்குள்ளே அவங்க அந்த அளவுக்கு பேசுகிறதுனாலையும் அந்தளவுக்கு அவங்க கலாச்சிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் அது அவங்க உண்மையாக பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை. உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. அது அவங்க தொழில், அது அவங்களோட ஒர்க்கு, சம்பளத்துக்காக அவங்க செய்கிற வேலை தான் அது. அப்படின்னும் போது அப்படி நாம் யோசிக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரியங்கா அண்ட் மணிமேகலையோட லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியங்காவோட லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு போகலாம். குக் வித் கோமாளி வந்தோமா, சமைச்சோமானா ஓகே சமைச்சோமான்னு இரு, அங்கே எதுக்கு ஆங்கர் வேலை பண்ணுற, உன்னால் மணி இந்த ஷோவை விட்டு போனது உனக்கு தான் கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட்டுக்கு 2K லைக்ஸ் வந்திருக்கு மகளே. அதுக்கடுத்த கமெண்ட் நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் பிரியங்கா. I was literally shocked to know what Maniaka left the show because of you. Priyanka very dominating in CWC, always thinking her as queen in VJTV. She forgot her beginning days of VJTV. அப்படி என்ன அவங்களோட பிகினிங் டேஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. சூப்பர் சிங்கரில் தான் எனக்கு பிரியங்காவை தெரியும். ஸோ அவங்களோட பிகினிங் டேஸ் விஜய் டிவியில் எப்படி இருந்தது, அவங்க என்னென்ன ஷோ பண்ணாங்க, அந்த மாதிரியான எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. டிடி இஸ் சீனியர் பட் நோ ஹெட் வெயிட் டாமினேட்டிங் கேரக்டர். இதுக்கு 1K ரியாக்ட்ஸ் வந்திருக்கு இந்த கமெண்ட்டுக்கு. பட் ஆமாம், டிடி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, மரியாதையாக பேசுவாங்க. ஐயையோ என்னங்கடா, இப்போ தான் மணி அக்கா சேனல் பார்த்துட்டு பிரியங்காவை திட்டலாம்னு வந்தேன், எனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் ஆல்ரெடி க்யூவில் நிற்கிறீங்க, த பவர் ஆஃப் மணி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் அது உண்மைதான். மணிமேகலை 1 வீடியோ டோட்டல் பிரியங்கா க்ளோஸ். ஆக்சுவலி டோட்டல் பிரியங்கா க்ளோஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் என்ன தான் இவ்வளோ பேசினாலும், நாம் என்ன தான் இதை பற்றிலாம் பேசினாலும் அவங்களுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. பிரியங்கா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. மணியும் அதே தான். மணியை பற்றி நமக்கு தெரியும். ஃப்யூச்சருக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இது இல்லைனா இன்னொன்று அவங்ககிட்ட ஆல்ரெடி பேக்கப் பிளான் இருக்கும். நம்ம தான் வேணாம் விடுங்க, அதை பற்றி இதுக்கு பேசிக்கிட்டு. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் மாகாபா டசன்ட் கெட் எனஃப் ஸ்பேஸ் இன் சூப்பர் சிங்கர். எஸ், நானும் அப்படி நினச்சிருக்கேன். HF பிஹேவ்
ரிவ்யூட் பை சொல்லிங்க ஆஃப்டர் மணிமேகலை வீடியோ. இவ்வளோ ஆஷாலாம் பேசணும். மணிமேகலை உனக்கு கொடுத்த செருப்படி பார்த்து மனசே குளிர்ந்து போச்சு. நிறையங்கா உனக்கு நான் அசிங்கமே கிடையாது, உனக்கு தான் அசிங்கமே கிடையாது. ஓகே, டிடி அண்ட் பாவனா ஆர் த wonderful and knowledgeable anchors in Vijay TV. They don't have heavyweight and dominating character. You only shout, laugh, bullying others while anchoring. Already Chef Damu sir warned you. Do you think this will go for a long time? If another new and knowledgeable person comes, you will vanish. So don't dance too much. God is watching. ஐயோ, நிறைய இங்கிலீஷ் படிக்க வைக்கிறாங்களே. அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது படித்தது. பிரியங்கா மைண்ட் வாய்ஸ் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாரிடமும் சிரித்து கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் இல்லை என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த பிரியங்கா. இவரின் உடல் முழுதும் விஷம்தான். இதை பிக் பாஸ் ஷோலையே பார்த்துட்டோம். உனக்கு தான் வெக்கம். இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் கமெண்ட்ஸில் மக்களே எல்லாம் வந்து நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே கூட திரும்ப ஒன்றா சேர்ந்து கொலாப் பண்ணி வீடியோஸ் போட்டாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மணிமேகலையோட கமெண்ட்ஸ் பார்க்குறோம். இஃப் பட்சர் வாஸ் இன் த ஷோ, this should not have been happened. Anyone agree? 17K லைக்ஸ் வந்திருக்கு இந்த கமெண்ட்டுக்கு. அதுக்கு வந்து ரிப்ளைஸில் இந்த மாதம்பட்டி வேறு ஓவர் சப்போர்ட்டிங் பிரியங்காவுக்கு மாதம்பட்டி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சில பேர் இது சொல்கிறாங்க. பட் சாரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவரோட பேசுகிறது வந்து எல்லாரையும் சைலண்டாக்கி கேட்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு மேஜிக் அவரோட வாய்ஸில் இருக்கும். அவர் பேசுகிற விதம், அவரோட அந்த வார்த்தைகள், அவர் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகள், இது எல்லாமே அவர் பேசுகிறத கேட்குற இல்லை அவரை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சைலண்ட்டாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து அது உணர வைக்கும். அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வத்தை தூண்டி விடும். அந்த மாதிரி தான் அவர் பேசுவார். அதுவும் இல்லாமல் அவரோட அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அது எல்லாமே செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் நம்ம தலைவர் ரஜினியை பற்றி பேசுகிறது, இது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். அவர் வார்த்தைகளில் வந்து உணர்ச்சி இருக்கும். அந்த உணர்ச்சி வந்து நமக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக கடத்தும். அது நம்மளோட கனெக்ட் ஆகிட்டு நாம் அவர் சொல்கிறது அழகாக கேட்டுட்ருப்போம். அவரோட அந்த ஸ்பீச்சுக்கு நானும் வந்து ஒரு பெரிய ஃபேன். இதுக்கு முன்னாடி நடந்த இந்த 4 சீசன்லையுமே அவர் இல்லாத எபிசோட்ஸ் வந்து துண்டா தெரியும், என்ன அவர் இல்லையே அப்படின்ற மாதிரி. இப்படிலாம் பிக் பாஸ் ஷோக்கு தானடா கேட்பீங்க, இதுக்கே ஆரம்பிச்சிட்டீங்க. பட் அடுத்து மணிமேகலை சன் டிவி போயிடுவா. மணிமேகலையே நெக்ஸ்ட் சன் டிவி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிக்காரு. ஆக்சுவலி அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மணிமேகலை இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு தெரியும். மணிமேகலை வந்து 1லேருந்து 4வது சீசன் வரைக்கும் சிடபிள்யூசியோட ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து 4வது சீசன் வரைக்கும் இருந்த ப்ரொடக்ஷன் டீமை ரொம்ப வந்து ஹையாக பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த 5வது சீசன் ப்ரொடக்ஷன் டீம் தான் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் அவங்க பார்த்த ப்ரொடக்ஷன் டீம்லேயே ரொம்ப மோசமான ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிடபிள்யூசி 5யோட ப்ரொடக்ஷன் டீம் தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க புகழ்ந்து சொன்ன அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் வந்து மீடியா மெசன்ஸ். ஏன்னா அவங்க தான் சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் குக் காமெடி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க தான் சன் டிவியில் இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷோவை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீமுக்காக மட்டுமே தான் வெங்கடேஷ் பட் விஜய் டிவி விட்டு சன் டிவிக்கு போனார். ஆக்சுவலி விஜய் டிவிலேருந்து சன் டிவிக்கு போனார்னு சொல்ல முடியாது. அவர் அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் மனசால் நினைக்கிறாரு. அதனால் அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மீடியா மெசன்ஸுக்காக வந்து வெங்கடேஷ் பட் உண்மையாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மணிமேகலையும் இப்போ இதை சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா மணிமேகலை அங்கே போகலாம். அப்படி இல்லாட்டி இந்த டைமில் அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த சீசன் டாப்பு குக்கு டூப்பு குக்கில் மணிமேகலையை தூக்கி ஆங்கராகவே போடலாம். ஏன்னா அதுலேயும் ஒரு பையன் தான் இருக்கான். அவன் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு ரக்ஷனோட ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் இருப்பான். ஹேர் ஸ்டைல்லேருந்து அவன் பேசுகிறது எல்லாமே அந்த ரக்ஷனோட அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மணிமேகலை தூக்கி தாராளமாக வந்து கோ ஆங்கராக போடலாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. டாப்பு குக்கு டூப்பு குக்கு கூட சீசன் 2ல் மணிமேகலை வந்து கோ ஆங்கராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் பிக் பாஸ் 8ல் மணிமேகலை உள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காத்திருப்போம். தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் நீங்கள் செய்த இந்த செயலுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒருத்தர் வந்து மனமார்ந்த பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. சிடபிள்யூசி 1 to 4 ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ, சிடபிள்யூசி 5 வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஷோ. வாவ், சீரியஸ்லி என்னடா ஷோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு ரியாலிட்டி ஷோன்னு பேருக்கு வச்சுட்டு அதில் ரியாலிட்டியாக எதுவுமே இல்லாத மாதிரி நமக்கு தோணிகிட்டே இருக்கும். அந்த ஒரு எபிசோட் கூட அப்படி தோணாமல் இருந்ததில்லை. என்னடா பண்ணுறீங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க சிடபிள்யூசியை அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது.
தலைகணம் நிறைந்த ஒருவரிடம் தனது தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் நீங்கள் செய்த இந்த செயலுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இலக்கை நோக்கி ஓடும்போது இடையில் வரும் கூழாங்கற்கள் ஒரு தடையில்லை சகோதரி. உன் தன் மானத்திற்கு வாழ்த்துக்கள். யாரா நீங்கள்லாம் தமிழில் வேறு மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க. வித்தவுட் மீடியா மெசன்ஸ் சிடபிள்யூசி இஸ் மெஸ்ட் அப் ஸோ பேட். இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன விஷயத்த அந்த ஒரு வரியில் சொல்லியிருக்காரு. வித்தவுட் மீடியா மெசன்ஸ். ஆமாங்க, மீடியா மெசன்ஸ் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் தான் விஜய் டிவியை இந்த அளவுக்கு தூக்கி வச்ச டீம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க வெறும் சிடபிள்யூசி மட்டும் பண்ணலை. சிடபிள்யூசின்னா ஏதோ இது 5வது வருஷமாக தான் வரப்போகுது. சிடபிள்யூசிக்கு முன்னாடியே சூப்பர் சிங்கர், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு குக்கிங் ஷோ பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வெங்கடேஷ் பட் இருந்திருப்பார், ஜூனியர் குக்கிங், அது ஞாபகம் இல்லை. ஸோ அதையும் இதே ப்ரொடக்ஷன் டீம் தான் பண்ணியிருக்கு. தன் நிலை விளக்கம் இல்லை, தன் நம்பிக்கையான விளக்கம் இது. மணிமேகலை வாழ்த்துக்கள். நோ மணி டசன்ட் மேட்டர், திஸ் இஸ் மணிமேகலை. ஓகே. வருமானம் இல்லா வாழ்க்கையை விட தன் மானம் இல்லா வாழ்க்கையை அவமானம். மிஸ் யூ மணி 5. ஓகே. நீங்கள் இவ்வளவு தைரியமாக பேசுவதிலிருந்தே எனக்கு நீங்கள் 15 வருஷமாக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு புரியுது. அதான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க. ஓகே. எல்லாமே சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸாக இருக்குது. சரி, ஓகே. மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் பார்க்குறோம். இப்போ ஏன்னா கொஞ்சம் ஒரு ட்ரையாக நம்ம மாக்காப்பா ஆனந்தோட லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்ப்போமே. நான் என்னடா பண்ணேன், நான் பாட்டுக்கு 7 தானடா இருக்கேன் அப்படின்னு மாக்காப்பா நினைக்கலாம். பட் மாக்காப்பாவோட லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷன் ஒரு அடி பார்த்துப்போம். எனக்கு என்னமோ கண்டென்ட் கிடைக்கும்னு தோணுது. லாஸ்ட் வீடியோ போட்டு 4 மாதம் ஆகுது மக்களே. மாக்காப்பாவோட லாஸ்ட் வீடியோ 4 மந்த்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ அது ஒரு மூவி மாதிரி 3 மணி நேரம் போட்டிருக்காரு. ஸோ வீடியோ ஆஃப் பண்ணிப்போம், கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்களா, இதுலேயும் அதே தான். 1 டேக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்து, அண்ணா ப்ளீஸ் கட் த பிரியங்கா ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுக்கு ஒரு நாள் ஆப் வைப்பா. ஐயோ, என்னடா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன். மணிமேகலை ஆர்மி தற்பொழுது மாக்காப்பா கமெண்டிலும் நுழைந்து விட்டனர். ஒரு செலிபிரிட்டி விட வீடியோ கூட விடலை, எல்லாத்துலேயும் மணி அக்கா ஆர்மி தான். 100% பிரியங்கா கிட்ட கொஞ்சம் உஷாராயிருங்க. அடப்பாவீங்களா, பிரியங்கா ஒரு நல்ல பொண்ணா, அது கூட நீ எப்படி எல்லாம் பேசுவ, அது என்னமே சரியில்லை. அது ஒரு பக்கம் ஃபோர்ஜரி, அது கூட நடந்துக்க. மணிமேகலை மாதிரி உன்னை கவுத்துட்டா. பாருங்கள், எல்லாம் மாக்காப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க பிரியங்கா. இந்த வீடியோ தான் முடிச்சுப்போம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் NSK. டாடா.